நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஒரு மனுஷன் நீதிமானா இருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறான். ஏன்னா அவன் நீதி உள்ளவனா இருக்கான், பொய் சொல்ல மாட்டிருக்கான், உண்மை உள்ளவனா இருக்கான், கடவுளுக்கு பயந்து இருக்கான், மனுஷனுக்கு உண்மை உள்ளவனா இருக்கான். இப்படி ஒரு மனுஷன் உண்மையா இருக்கும் பொழுது, நீதி உள்ளவனா இருக்கும் பொழுது, பாவம் செய்கிற மனிதர்களும் அநீதியா இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் இந்த நீதிமானுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. அப்படி ஒரு மனுஷன் ஒரு நீதிமானுக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அவனை வீழ்த்தும்படி எத்தனை காரியங்கள் நடந்தாலும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்னைக்கு நீங்க நீதிமானா இருக்கிறீர்கள். உங்களுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், சத்துருடைய கரத்துல கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டி பரலோகத்தின் தேவன் அறிந்து பேசுவார். அவர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை விடுவித்து உங்க வாழ்க்கைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.